People generally think that chastisement over chastisement for me. கஷ்டம் மேல கஷ்டம் வருது. Difficulties over difficulties. இப்படி இதுதான் நீங்க பெருசா ஜனங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. So people generally talk more about this. சிட்சை என்று சொன்னால் தேவன் என்னை திருப்புகிறார் என்பதை இந்த காலவேளையில விளங்கிக் கொள்ளுங்க. Chastisement means in this morning understand God wants to turn you up. நான் பணியாத மாடு போல இருந்தேன். I was like an ox which should not subdue. இப்போ என்னை திருப்பிட்டீர், நான் திருப்பப்படுகிறேன். எபிரகாம் சொல்லுகிறானே. Ephraim says that now you have made me to turn up. ஒரு காலத்தில் நான் பணியாத மாடா இருந்தேன். Once I was like an oxen which was மாடு போல அடிக்கப்பட்டேன். அடி மேல அடி விழுந்து வலிய விளங்காம. I was struck above struck. I was struck. ஐயோ என்ன அடிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். I often said that people are striking me. அடிக்கடி ஏன் ஆண்டவருக்கு ஏமானது நான் தான் கிடைச்சேனா வேற யாரும் கிடைக்கலையா? நொறுக்குதல் மேல் நொறுக்குதல். Afflictions above afflictions. இது எதற்காக? Why for this? என்னை தேவன் பக்கமாய் திருப்புவதற்காக. To turn me towards God. என்னை தேவன் பக்கமாய் திருப்புவதற்காக தான் இந்த சிட்சையை கர்த்தர் அனுமதிக்கிறார். To turn me towards God, Lord permits this chastisement. நான் அவருடைய சத்தத்தை கேட்காம போற நேரத்துல when I did not